இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஆனால் லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 519,006. சரிங்களா, கொஞ்சம் உடம்பு முடியலைங்க, அதனால் வீடியோ போட முடியல. இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் போட்டிருக்கேன். சரிங்களா, ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 408. 25/3/2024 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 548, 159 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா, நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ஆஃப்டர் எம்சி கெஸ்ஸிங்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதை பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து நம்ம இது கொடுக்குறது, நம்ம யூடியூப் சேனல் நம்ம கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பரில் வந்துட்டால் நமக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் மாறும். அதனால தான் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 9, 8, 4 சப்போர்ட்டுக்கு 7ஆம் நம்பர். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 1, 7, 0 சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 4, 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு ஏற்கனவே ஸ்பெஷல் சி போர்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி இப்போ ஒரே நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு 4, 8, 6, 3 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா, இந்த 4ஆம் நம்பர் இருக்குது. இங்கே வரதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பரும் இருக்குது. சரிங்களா, 8, 6 மட்டும் தான் இருக்குது. இந்த 5க்கு 8, 6 அந்த மாதிரி போகலாம். சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் மேலே 2 நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன், 3, 4. சரிங்களா, 8, 6 அப்படின்னு வருது. ஸோ 8ஆம் நம்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, 8 பார்த்துக்கலாம், 3 நம்பர். அதை தவறுனா 5, 7 அப்படின்றத நம்ம எம்சி நம்பர் பார்த்துக்கலாம். சரிங்களா, 5, 7 அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும், ஏன்னா மிஷின் நம்பரில் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் இறங்கிருச்சுன்னா இந்த ஒரு நம்பர் அங்கே தூக்கி போட்டுக்கலாம். நம்ம 3ஆம் நம்பர் மிஷின் நம்பரில் வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர் தூக்கி போட்டுக்காங்க. 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 5ஆம் நம்பர் தூக்கி போட்டுக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். சரிங்களா, ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரு தான். நம்ம மிஷின் நம்பரை பார்த்துட்டு தான் அந்த இதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மாறும், கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2 நாளாக வீடியோ போட முடியல. சரிங்களா, போட முடியாதனால தான், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுறேன், அப்படி இல்லைனா கூட நான் சிம்பிளாக கூட நான் எடுத்து யூடியூப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன் நான். சரிங்களா, இப்போ ஏபி, பிசி, ஏசி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8, 3, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து நமக்கு சியில் வந்து 3ஆம் நம்பரை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். 8, 3, 2, 3, 1, 3, 9, 3. சரிங்களா, அந்த பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3ஆம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் போர்டில். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1, 3, 8, 3. ஸோ 2, 3 எக்ஸ்ட்ரா போயிருக்கும், 9, 3 இருக்குது. சரிங்களா, அதேமாதிரி 159 நடிச்சிருக்கு. அடுத்த நாள் வந்து 006 நடிச்சிருக்கு. ஸோ அப்படின்றப்போ ஒரு 09 பேர் வரலாம், 09, 9, 0 வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ஒரு 7ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 9, 7, 7, 5 வரலாம். இதையும் தாண்டி நம்ம 06க்கு அப்படியே 04, 01 பவர் வரலாம். இந்த மாதிரி தான் ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக போர்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். எல்லாம் பயன்படுத்திக்காங்க. சரிங்களா, அப்புறம் ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்டில் நான் ஏற்கனவே திரும்ப நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 3ஆம் நம்பர் அப்படின்றத நான் சி போர்டு எய்ம் பண்ணுறேன்னு சொன்னேன். எனி போர்டு அது வரலாம். சரிங்களா, நான் இங்கே சின்னு எழுதுகிறேன் நான். சரிங்களா, ஸோ ஒரு 3ஆம் நம்பர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் தான் அதிகமாக வந்திருக்கு. 9, 7, 4 தான் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நான் 9, 4 அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதோடைய பவர். ஸோ அதனால தான் ஒரு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை விட்டிங்க அப்படின்னா ஒரு 4, 7க்கு நீங்கள் போகலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4, 3, 9, 3 அந்த மாதிரி பேருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா, 4, 3 அதை நான் இங்கே எழுதாமல் விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா 3 எழுதியிருக்கேன். 8, 3, 2, 3, 1, 3, 9, 3 எழுதியிருக்கேன். ஸோ ஒரு 4, 3 விட்டுட்டேன். கொஞ்சம் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா, என் கணக்குலேயும் தான் வருது. பட் ரொம்ப நம்பர், அதிக நம்பர்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. லிமிட்டட் நம்பர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்து கெஸ்ஸிங் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை
கம்மியாக கொடுத்துருக்கோம். திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பராக நான் போகிறது 513. சரிங்களா? அதை விட இந்த 813ன்ற நம்பருக்கு தான் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான். சரிங்களா? 813 ஒரே நம்பர் தான், 13, 513, 813. அதேமாதிரி 907. ஸோ 97. ஸோ இங்கே இடையில வந்து ஒரு 7 போட்டு 977. சரிங்களா? ஸோ 705. சரிங்களா? 705 இருக்குது. ஸோ 475. சரிங்களா? இந்த ஜீரோக்கு பதிலாக 4 ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான், ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து 3D அமையுது நமக்கு. அதேமாரி 923. சரிங்களா? 913 நமக்கு அங்கே வந்திருக்கும், 13 கொடுத்துட்டோம். ஸோ 923. ஸோ 483 அந்த மாதிரி அமையுது நமக்கு. சரிங்களா? 483. ஸோ இதை வந்து இப்படி கூட அவங்க மெர்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 4ன்னு கூட மெர்ஜ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். 9க்கு 4, 423, 204 அந்த மாதிரி போகலாம். ஸோ இதை வச்சு தான் அந்த 4 3க்கு நான் போனேன் நான். சரிங்களா? ஸோ 848 அதை வந்து 6 மாற்றி 368. புரியுங்களா? பவர் மட்டும் தான் எடுத்துருப்போம். 094. சரிங்களா? 097, 094 அந்த மாதிரியான பேர் அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 97 அப்படின்னா 7ஓட நம்பர் கட் நம்பர் வந்து 4ஆம் நம்பர் தானே. சரிங்களா? இதை வச்சுன்னா 097ன்னு வரும். சரிங்களா? 097ன்னு வரும். 7ஓட கட் நம்பர் 4ன்றதுனால கொடுத்துருக்கோம். இந்த 97 பேர் மேலே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். 09 நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு இதாகும். சரிங்களா? இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 159ன்னு வந்திருக்கு. சரிங்களா? 159 இருக்குது. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 006ன்னு வந்திருக்கு. சரிங்களா? இதை நான் எப்படி எழுதுறேன்னா 6 போட்டுக்கிட்டு 00ன்னு போடுறேன். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு இப்போ சமீப காலமாக வந்து ஒரு 0 பேட்டர்ன் மாதிரி தான் வருது. அடுத்த நம்பர் ஸோ 5க்கு 0 சரியாக போச்சுங்களா? இது 2 பேரும் சரியாக போயிடுச்சு. 1க்கு 6ன்னு இருக்குது. ஸோ 1க்கு 6னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு 4ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? அதேமாரி இங்கே வந்து ஒரு 8ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 1ஆம் நம்பர் வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா? 481 அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. சப்போஸ் இதை மாறினது அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஏ போர்டில் ஏதாவது ஒரு போர்டு, அதாவது சி போர்டு தான் நம்ம மெர்ஜ் பண்ணும். 9ஆம் நம்பர் வரலாம். ஸோ 50 அப்படின்னா ஒரு 2ஆம் நம்பர் வரலாம். சரி, 2ஆம் நம்பர் அல்லது 0வை கூட வரலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 அந்த மாதிரி திரும்ப மீண்டும் வரும்போது இங்கே வந்து ஒரு 0 வரலாம். ஸோ இதை தான் வந்து நமக்கு அங்கே மேட்சாக இருக்குது. என்னென்னா 907 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு நமக்கு. சரிங்களா? இந்த 481 புதுசாக இருக்குது. 48 பேரில் ஒன்று வரலாம். சரிங்களா? 48. சரிங்களா? அதை நான் திரும்ப பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த நாள் இதை நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த நாள் இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடித்தது வந்து பார்த்திங்கன்னா 159. சரிங்களா? இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து 159. இதுக்கு அடுத்த நாள் இதுக்கு இந்த 006க்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 150. புரியுதுங்களா? ஒரே பேட்டர்னில் வருதா? 150, 15, 159 வருது, 150 வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு சிபிள் இதில் வந்து ஒரு 1ஆம் நம்பர் இது அப்படியே கூட நமக்கு வரலாங்க. இப்படியே கூட அவங்க திரும்ப இறக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இறக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை 9 அப்படின்றதுனால ஸோ இது 4, 8, 4 அந்த பேருக்கும் அவங்க போகலாம். சரிங்களா? 4, 8 பேருக்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்கட் அமைஞ்சிருக்கு. அந்த ஷார்ட்கட்டில் இருக்கிற 3D நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் எடுத்து எழுதிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? திரும்ப நான் எடுத்து எழுதுகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 481 இருந்தது, நான் 83க்கு போகிறேன். அதேமாரி 920ன்னு வந்துச்சு. சரிங்களா? அதை நான் அப்படியே கூட கொடுக்குறேன். 920, 907. சரிங்களா? அந்த பேட்டர்ன். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா 151 ஒரு பேட்டர்ன். ஸோ 4, 8, 4 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும். 4, 8 2 இடத்துல வந்திருக்குங்க. சரிங்களா? 4, 8 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து 2 இடத்துல வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கும் 848ன்னு போட்டிருப்போம். இது அப்படியே உள்டாவாக 4, 4, 8 அப்படின்னு வருது. அதனால் இங்கே எழுதுகிறேன் நான். சரிங்களா? 4, 8, 4 புரியுதுங்களா? நம்ம ஷார்ட்கட்டில் எடுத்துகிட்டு இங்கே எழுதுகிறோம். ஸோ 4, 8 பேர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 4, 8 பேரையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஷார்ட்கட்டில் வந்ததுனால சொல்கிறேன். 2 3D நமக்கு அமைஞ்சிருக்கு, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.